அன்றைக்கு காந்தி, இன்றைக்கு சீமான். தனி மனிதனாக காந்தி எப்படி இந்தியாவினுடைய மக்களை வழிநடத்தி சென்றாரோ அதே மாதிரி தனி மனிதனாக இன்றைக்கு சீமான் வழிநடத்திட்டார். மீடியாக்காரர்கள் சப்போர்ட் கிடையாது, போஸ்டர் ஒட்டுறது கிடையாது, பேனர் ஒட்டுறது கிடையாது. சமீபத்தில் திருப்பூரில் அவ்வளவு கூட்டம். இந்த மாதிரி கூட்டம் நடக்குதுன்னு 10 நாள் முழக்கமிட்டாலும் திருவா மைக்கு கச்சேரி நடத்தினாலும் இவ்வளவு கூட்டம் கிடையாது. அவ்வளவு கூட்டம் சீமானுக்கு வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் முன்னின்று மக்களிடம் கொண்டு செல்பவர் நாம் தமிழர் சீமான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு அண்ணாமலை. அமலாக்கத்துறையினர் நடவடிக்கைக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கப்பா, சீக்கிரமா கெஜ்ரிவால் மாதிரியும் சந்திரசேகர ராவ் ஆட்சி மாதிரியும் திமுக முதல்வர் பதவி இழக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ரெஷர் அங்கே கொடுக்கணும். இந்த பாஜகவுடைய பெகால்ட்டி வேலையை தெளிவாக மோத்திரையை கிளித்து விட்டார் சீமான். திமுக அரசு மட்டும் இல்லை, அண்ணா திமுக அரசுல இருந்து இந்த ஊழல் வந்திருக்கு. அமலாக்கத்துறை சொன்னது இந்த ஆட்சியில் இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாகவே இது இருக்குங்கிறார். பேசக்கூடிய திராணி உள்ளவர், வல்லமை உடையவர் அந்த இடத்துல இருக்கிறது நாம் தமிழர் சீமான் தான். ஏன் அவர் தனிச்சு நான் போட்டிடுறேன்னு சொன்னா யாரோடைய கூட்டு சேர்றது? ஒண்ணு பாஜகவோட சேரணும், ஒரே குட்டியில ஊர்ற மட்டும் தான் இருக்கு. அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இன்னைக்கு தமிழக அரசியல் கள நிலவரத்தில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்க மத்தியில பாஜக டாஸ்மார்க் எதிராக போராட்டம் நடத்தியது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதை வரவேற்றும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றது நியாயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை மிகச்சிறந்த பேச்சாளர். ஆனா அவர் பேச்சாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கிறதுக்கு அவருக்கு காரணம். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் சில நேரங்களில் அவர் நாக்கில் 7.5 சனி வந்துடும். அதனால தான் ஏடிஎம்கேயோட பயிற்சிக்கிட்டாரு. இப்போ அவர் ஒரு காமெடி நைட்டர். டாஸ்மாகை எதிர்த்து பாஜக போராட்டம் நடத்துது. டாஸ்மாக்கு கடைகளெல்லாம் போய் அப்பா அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சோரொட்டியை விட்டாங்க. ஆக்சுவலாக அவர் செய்ய வேண்டியது என்ன? இன்னைக்கு மத்தியில் பிரதமர் மோடி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் அமைச்சரவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு திமுக எம்பிக்களுக்கு அப்பப்போ சரியான சூடு கொடுத்து செம கிழித்து போடுகிறார். பாஜக போராட்டம் நடத்துவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. மின்சார கட்டணத்தை குறைங்க, 2 மாதத்துக்கு ஒரு இடம் இருக்கிற கட்டணத்தை 1 மாதமாக சொன்னீங்கல்ல, நீங்கள் அதை ஆக்குங்க. பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டி கொடுக்குறீங்க சொன்னீங்க, அந்த ஸ்கூட்டியை கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தினா பாஜகவை பாராட்டலாம், அண்ணாமலை அவர்களையும் நாம் பாராட்டலாம். ஆனால் இன்றைக்கு 1000 கோடி ஊழல் என்கிறார்கள், 1 லட்சம் கோடி ஊழல் என்கிறார்கள். அமலாக்கத்துறை எப்படி எங்களிடம் சோதனை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சோதனை செய்யலாம். இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பதவி போனதுக்கு காரணம் இதே டாஸ்மாக் ஊழல் தான். அவர் மதுபானத்தில் பல கோடி ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லுதான் டெல்லி மக்களுடைய நம்பிக்கை இழந்தார் கெஜ்ரிவால். அதுக்கு மூல காரணமாக செயல்பட்டது யாருன்னா தெலுங்கானா முன்னாள் முதல் மந்திரி சந்திரசேகர ராவுடைய மக. அவள் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டுருக்கா. ஸோ அதனால் ஒரே டாஸ்மாக் ஊழலில் டெல்லி கவர்மெண்ட்டும் டுபுக்காகி போச்சு. இங்கே தெலுங்கானாவிலையும் சந்திரசேகர பதவி இழந்தார், காங்கிரஸ் பதவிக்கு வந்துவிட்டு. இல்லை, இப்போ சமீப காலங்களாகவே பாஜகவுடைய போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. இவர் என்னெல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கிறாரோ அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். இல்லை, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் முன்னின்று மக்களிடம் கொண்டு செல்பவர் நாம் தமிழர் சீமான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவரே சொல்லியிருக்காரு. அதாவது நமது சேனலில்
நாம் ஒரு கருத்துக்கு விஷயம் போடும்போது தமிழ்நாட்டில் அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஒரே தலைவர், அரசியல் தலைவர் சீமான் சொல்லியிருக்கோம். என்னன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு அண்ணாமலை. அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து சரி இன்னும் சொல்வதற்கு போராட்டம் தேவையில்லை. அந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கப்பா, சீக்கிரமா கெஜ்ரிவால் மாதிரியும் சந்திரசேகர ராவ் ஆட்சி மாதிரியும் திமுக முதல்வர் பதவி இழக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ரெஷர் அங்கே கொடுக்கணும், டெல்லியில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறாரு? டாஸ்மாக் எடுத்து தேவையா? இது சீப் பப்ளிசிட்டி. இது ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே எதுக்கு போராட்டம் நடத்தணும்? இப்போ திமுக எம்எல்ஏக்கள் யாராவது போராட்டம் நடத்துவாங்களா? ஏன்னா அவங்க ஆட்சி நடக்குது. அவங்க ஆட்சி நடத்தும் பொழுது எந்த சூழ்நிலையும் திமுகவினர், திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அங்கே போராட்டம் நடத்துவாங்க. அங்கே போராட்டம் நடத்தும்போது கூட பார்த்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் மட்டும்தான் வரிசையானாங்க. அதில் யாராவது ஒரு காங்கிரஸ் எம்பி இருந்தாங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் எம்பிக்கள் அங்கே போராட்டம் நடத்துறாங்களா? ஏன் நடத்தல? மும்மொழி கொள்கை திட்டப்படி மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுடைய கருத்தும் ஒன்று தான், காங்கிரஸ் கருத்தும் ஒன்று தான். அப்போ அங்கேயே பிளவுபட்டு விட்டது மும்மொழி கொள்கை. அவன் என்ன சொல்றான்? 3 மொழி படித்தா என்ன, ஏன் படிக்கக்கூடாது? கேந்திரிய வித்யாலயா பள்ளி எங்களுக்கு கொண்டாங்கப்பா, எவ்வளோ கோடி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி என்று சொல்லுகிறார்கள் மற்ற மாநில அரசு. தமிழக அரசா மாட்டேன்னு சொல்லுது. அப்போ நீங்க இன்றைக்கு ஊழல் டாஸ்மாக்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, எல்லாருமே டாஸ்மாகில் வந்து ஒரு 60% மேலே வந்து அன்னாடம் காட்சி தான். ஒரு நாளைக்கு 200 ரூபா வருதோ 300 ரூபா வருதோ அதை கொண்டு தொலைச்சிட்டு போயிடுவான். 10 ரூபாய் 10 பைசாவுக்கு ஒரு ஊறுகாய் பொட்டலம் வாங்குற கூட அவன்கிட்ட காசு இருக்குது. அவனுக்கிட்ட போய் நீ 20 ரூபா 10 ரூபா கூடுதல் கொள்ளையடிச்சா இல்லை, அது என்ன அர்த்தம்? அவன் வீடியோவிலே எடுத்து போடுறான். ஒரு டாஸ்மாக் சொல்றாரு, ஏய் 10 ரூபா கூட இருக்க குடிச்சு இஷ்டம் இருந்தா குடு, இன்னும் கிளம்பிட்டே இரு. ஏன்னா இந்த ரூபா சிஎம் வரைக்கும் போயிடுறாங்கிறான் டாஸ்மாக் ஊழியர். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்போ கணக்கில் இல்லாமல் இங்க ரொட்டேஷன் ஆகுது டாஸ்மாக்ல. அதாவது கொண்டு வர்றது 1000 பாட்டில், கணக்கில் வர்றது 500 பாட்டில். 500 பாட்டிலுடைய வருமானம் எங்க போகுது? தான் அமலாக்கத்துறை கேட்குது. இதுக்கு பதில் சொல்லலை. அது சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்பக்கட்டு கட்டுறது என்னைக்கு ஒரு நாள் நிச்சயமா வெளியே வரும். அது வந்து நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப சொல்றேன்னா, எப்படி தெலுங்கானா அரசில் சந்திரசேகர ராவ் போராட்டம் நடத்தி தெலுங்கானாங்கிற மாநிலத்தை பிரிச்சதுக்கு உயிர் காரணமே சந்திரசேகர ராவ் தான். சந்திரசேகர ராவ் இல்லை என்று சொன்னால் தெலுங்கானா மாநிலம் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2 முறை முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவ் இப்போ போனியாவில் தோத்து விட்டாரு, கவர்மெண்ட் போச்சு. அதே மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன் என்று சொல்லி அரசு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டெல்லி முதலமைச்சரான கெஜ்ரிவால், அவரும் போச்சா? அதே பாணியில் நிச்சயமாக திமுக அரசு இதற்கான பதிலை சொல்லியாக வேண்டும். 26 திமுக அரசு வாக்கு எண்ணிக்கை பெருவாரியாக குறைவதற்கு இந்த டாஸ்மாக் ஒரு காரணமாக இருக்கும். இதற்கிடையில வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் சார், அதாவது இந்த டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி வந்து கேட்கும்போது யாருக்கு தெரியும், இன்னும் பல கோடிகள் இருக்கலாம், அல்ல இன்னும் சில நாட்கள் கழித்து கேட்டீங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம், இல்லை நாங்கள் இப்போ பிடிச்சோம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ எதை வச்சு அவர் எதை நினைத்து சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்தது சார். அது இல்லை, இதில் வந்து திமுக அரசை வந்து அவர் தாக்கி பேசுகிறார். அது நியாயமான விஷயம்தான். ஏன்னா அதை மூடி மறைக்க பார்க்கிறது, அந்த மூடி மறைக்கிற ரகசியங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் சீமான். அதில் எந்தவித ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. என்ன காரணம்னா, அவரே சொல்றாரு சீமானே, ஏப்பா நான் பேசுறத ஒழுங்கா போடுறீங்களாயா, ஒழுங்கா காட்டுறீங்களாயா? காட்டு இல்லை, அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறாரு. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் இயற்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறதில்லை, டாஸ்மாக் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன் தெரியுமா?
ஏன் சார் பேச மாட்டாங்க? திமுக அரசு மட்டும் இல்லை, அண்ணா திமுக அரசுல இருந்து இந்த ஊழல் வந்திருக்கு. ம். ஸோ இந்த டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ம். பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் கட்டாயத்தில் எடப்பாடியும் இருக்காரு. அவர் தான் முதலமைச்சரே. எங்க நம்ம ஏதாவது கருத்து தெரிவிச்சா நம்ம ஆட்சியில நம்மளை கேட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சத்திலேயே பேச. ஆமா, அவர் ஆட்சியிலையும் தானே இதே அவர் ஆட்சியில் ஆரம்பிச்சதுன்னு அந்த 10 ரூபா திமுக ஆட்சி மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஒரு பத்திரிகையாளன், ஒரு மீடியாக்காரன் நடுநிலைமையோட இருக்கும். அப்போ அமலாக்கத்துறை சொன்னதே இந்த ஆட்சியில் இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாவே இது இருக்குங்கிறாரு. எல்லாரும் சிக்க போறீங்க அப்படின்னு செக்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, அதனால அவர் ஒன்றும் பேச முடியாது. பேசக்கூடிய திராணி உள்ளவர், வல்லமை உடையவர் அந்த இடத்துல இருக்கிறவர் நாம் தமிழர் சீமான் தான். ஏன்னா அவர் குடிக்காதன்னு சொல்லுவார். ஏன்னா சாராயத்துக்கே டாஸ்மாக்குக்கே நான் எதிரி, அதில் போய் ஊழல் நடந்து நான் எப்படி அப்படின்னு ரொம்ப காரசாரமாக பேசக்கூடிய ஒரு சீமான். அந்த விஷயத்தில் இந்த பாஜகவுடைய டெகால்ட்டி வேலையை தெள்ள தெளிவாக மோத்திரையை கிளித்து விட்டார் சீமான். அதுதான் நம்முடைய கருத்து. ஏன்னா வேற யாரும் சொல்ல முடியாத விஷயத்த துணிச்சலாக சொல்கிறாருல்ல. இப்போ ஒருவேளை இப்போ ஏன் அவர் தனிச்சு நான் போட்டிடுறேன்னு சொன்னால் யாரோடைய கூட்டு சேர்றது? ஒன்று பாஜகவோட சேரணும், இல்லை ஒரே குட்டையில் ஊடுற மட்டும் இருக்கு. அதனால தனியாக நிற்கிறேன்னு சொல்றது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப யோசனை பண்ணணும். இன்றைக்கு மீடியாக்காரர்கள் சப்போர்ட் கிடையாது, போஸ்டர் ஒட்டுறது கிடையாது, பேனர் ஒட்டுறது கிடையாது. சமீபத்தில் திருப்பூரில் அவ்வளவு கூட்டம். திருப்பூரில் இந்த மாதிரி கூட்டம் நடக்குதுன்னு 10 நாள் முழக்கமிட்டாலும் திருவா மைக்கு கச்சேரி நடத்தினாலும் இவ்வளோ கூட்டம் கிடையாது. அவ்வளோ கூட்டம் சீமானுக்கு வருது. ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் காந்தி நடந்து போனால் பின்னாடி உப்பு சத்தியாகிரக கூட்டம் கிட்டத்தட்ட 10,000 பேர் நடக்குன்னு ஓடுவாங்க. இந்த கருப்பு உள்ள நியூஸில் பார்த்தா தெரியும். அதே மாதிரி அன்றைக்கு தனி மனிதனாக காந்தி எப்படி இந்தியாவினுடைய மக்களை வழிநடத்தி சென்றாரோ அதே மாதிரி தனி மனிதனாக இன்றைக்கு சீமா வழிநடத்தி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் இளைஞர்களை குறிப்பாக வழி நடத்திட்டு இருக்காரு. ஆமா, அதுதான் உண்மை. அவருடைய புகழை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்களை செய்யறாங்க. ஆனா மக்களை சென்றடையல. இல்ல அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க சார். போராட்டத்தை நடத்துறதுக்கோ, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கோ, பேரணி போறதுக்கோ, இல்ல ஏதாவது ஊழல் கூட ஏதாவது நிர்வகிக்கணும் அனுமதி கிடையாது. நீதிமன்றம் போய் தான் வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. அது யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். இப்போ அண்ணாமலை போராட்டம் நடத்தினாரு, காலையில பிடிச்சி உள்ள வச்சாங்க, சாயங்காலம் 6 மணி வெளியே விட்டாங்க. அதுக்குள்ள வெளியே விடுன்னு ஒரே கத்தல். நாங்க நியாயமான போராட்டம் நடத்தினோம், எங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணலாம், நீ அனுமதி இல்லாம போராட்டம் நடத்துறியா, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு கூட தெரியாமல் போய்விட்டது அண்ணாமலைக்கு. அதனாலதான் சொல்றேன், அன்றைக்கு காந்தி, இன்றைக்கு சீமான். காந்தி பின்னால அவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லி அந்த மேல துண்டு இல்லாம வெறும் கோணம் ஆண்டியாக தெரிந்த காந்தி மீது எப்படி நம்பிக்கை வைத்து அவரும் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடன்னு சொன்னாரு. மனுஷனு காந்தி சொன்னதை காங்கிரஸ் கேட்கவில்லை. ஆனா இன்னைக்கு காந்தி சொன்னதை கேட்க மாட்டாங்கன்னா கூட கேட்டு மக்கள் நடக்கிறார்கள். தனியா நிற்கிறாரு சீமான். இதுதான் உண்மை. நிச்சயமாக சார். தொடர்ந்து மற்றொரு நேர்காணல்ல நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.